மக்காவினுடைய கிழக்குல 12 மைல் தூரத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலைய சுற்றியுள்ள மைதானத்தை தான் அரஃபான்னு சொல்லப்படுது. அரபு மொழி சொல்லான அரஃபாங்கிற வார்த்தைக்கு ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல்னு பொருள்படும். அரஃபா மைதானத்தை பொறுத்தவரை எப்பவுமே வெட்ட வெளியாதான் இருக்கும். ஆனா துல்ஹஜ் மாதம் 9வது நாள்ல ஹஜ் செய்ய வந்த ஹாஜிகள் எல்லாருமே அந்த இடத்துல ஒண்ணு கூடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் பல லட்சக்கணக்கான மக்கள் துல்ஹஜுடைய 9வது நாள்ல உலகத்தினுடைய பல பக்கங்கள்ல இருந்து ஹஜ் கடமையை நிறைவேற்ற மக்காவுக்கு வருவாங்க. உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நாள்னா அது அரஃபாவுடைய நாள் தான். அன்றைய நாள்ல அரஃபா மைதானத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிறம், மொழி, குலம், நாடு, பணம், பதவின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வேற்றுமை இல்லாம ஒற்றுமையா இருப்பாங்க. ஹஜ் செய்யக்கூடியவங்க கட்டாயமா அரஃபா மைதானத்துக்கு போய் கொஞ்ச நேரமாவது தங்கணும். அப்பதான் அவங்களுடைய ஹஜ் ஏத்துக்கப்படும். இல்லைன்னா ஹஜ் ஏத்துக்கப்படாது. இதுதான் அரஃபாவுடைய தினம்.